வணக்கம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி அமாவாசை திதி, சித்த யோகம், புனர்பூச நட்சத்திரம். எப்படி இருக்க போகுது இந்த செவ்வாய்க்கிழமைன்னு பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். எப்படி என்ன செய்ய போறார், சந்திரன் என்ன பண்ணுவார் எல்லாம் பார்த்துட்டோம். செவ்வாய் புதன் 2 நாளுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாமா ராசி பலன்? இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது. அதனால் நல்ல காரியங்கள்லாம், அதாவது வழக்கமான வேலைகள் செய்யலாம். புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் பொதுவாக அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடாது. அமாவாசைங்கிறது முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கான நாள் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வழக்கமான வேலைகள் ஓகே. இப்போ கல்யாணம், பெரிய பொருள் வாங்கிறது, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது அல்லது நிலம் வாங்கிறது, அதுக்கான கையெழுத்து போடுறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இருக்கிறது. சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் யார்? செவ்வாய். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, சிகப்பு, மஞ்சள். ஆனால் புதன்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். அவசரம், ஆனால் சுறுசுறுப்பு நினச்சிக்குவீங்க. கிரக நிலைகள் கெட்டதை நல்லதாகும், நல்லதை கெட்டதாகும். அதனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. அப்போ மொத்தத்தில் என்ன? செவ்வாய்க்கிழமை சூப்பர் 3 நட்சத்திரத்துக்கும், புதன்கிழமை சிறப்பாக இல்லை 3 நட்சத்திரத்துக்கும். நிதானம், பொறுமை. புதனுடைய நிலையும் சேர்த்து தான் அசஸ் பண்ணி தான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடணும். குலதெய்வ கோயிலில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போயிட்டு வரணும். தூரமாக இருந்தால் யாராவது ஒருத்தராவது அனுப்புங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கைத்தால நெருகனே அப்பமுடவள் பரி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடுமடியவர் புத்தியுருளைபவர் கற்பகமனவனை கடிதேகம் மத்தம் மதியம் வைத்திடு மகன் மற்போதுரளப மதையானு மத்தள வயரனை உத்தம முதல்வனை மற்றவர் மலரோடு பணிவேனே. இந்த 4 வரியாவது படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லு. அது முழுக்க நிறைய இருக்குது. படிங்க. ஏழைகளுக்கு பசியாத்திடும். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இல்லாமல் இருக்கும். கெட்டது ஓடி போய்டும். புதன்கிழமை ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி இந்த மந்திரம் ஓடினே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிக்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. இது புதன்கிழமைக்கு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாளுமே, செவ்வாய் புதன் சந்திரன் 3 கிரகங்களும் 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்கின்றன. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை, எதிரிகளுக்கும் உதவுகிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், புதன். 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, திருஷ்டி, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். எப்படி? சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா. சார் அதெல்லாம் படித்தா புரியவே வேணாங்க. படிங்க. புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, படிங்க, அவ்வளோதான். மாத்திரையில் என்னென்ன இருக்குது, அது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மாத்திரை சாப்பிடுவோம். உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியானா போதும்ல, டாக்டருக்கு தெரியட்டும். பூமேவு செங்கமலை புத்தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்குது. பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. குமரகுருபரர் பாருங்க, உன்னோட பாதத்தை எனக்கு காட்டுன்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு. பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள். ஆர்டர். முன்னாடி நின்று காலை காட்டி கருணை காட்டு, காலை காட்டி நில்லு, நான் அப்படியே தொட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். இதை படித்து பாருங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். திருஷ்டி பெரிய பிரச்சனைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐயோ சிக்கல். வழிபாடு செய்யுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் சந்திரன் 3 கிரகங்களும் 2 நாளும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுனால நிம்மதி, சந்தோஷம், நல்லது. அவ்வளோதான். பிரமாதம், வெற்றி, உயர்வு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும்.
சந்தோஷம் அதிகமாகும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அப்புறம் என்னங்க, கலக்குங்க, நல்லா இருக்கு. மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்னா மிதுனத்திற்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன், மிருகசீரிடத்திற்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பர். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய், 7, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, திருஷ்டி, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். எப்படி? சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா. சார் அதெல்லாம் படித்தா புரியவே வேணாங்க, படிங்க. புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, படிங்க, அவ்வளோதான். மாத்திரையில் என்னென்ன இருக்குது, அது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மாத்திரை சாப்பிடுவோம். உடம்பு சரியில்லைன்னா, உடம்பு சரியானா போதும்ல, டாக்டருக்கு தெரியட்டும். பூமேவு செங்கமலை புத்தேழும் தேரேறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்குது. பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. குமரகுருபரர் பாருங்க, உன்னோட பாதத்தை எனக்கு காட்டுன்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்குறாரு. பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள். ஆர்டர், முன்னாடி நின்று காலை காட்டி கருணை காட்டு, காலை காட்டி நில்லு, நான் அப்படியே தொட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். இதை படிச்சு பாருங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் இருப்போங்க. திருஷ்டி பெரிய பிரச்சனைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐயோ சிக்கல். வழிபாடு செய்யுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் 3 நட்சத்திரத்துக்கும் கிடைக்கும். பொதுவாக செவ்வாய் யோக காரகன், ரொம்ப உதவி செய்கிறவர் கடகத்துக்கு எப்போவுமே. சில நேரங்களில் முடியாது, இன்னைக்கு சூப்பராக உதவி செய்கிறார். வெற்றி. சந்திரனும் உதவி செய்கிறார், நல்லது. அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு சிகப்பு மஞ்சள். புதன்கிழமை சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆயில்யத்துக்கு தொல்லை குறைவு. ஏன்? ஆயில்யத்துக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன், அதனால் ஒரு பற்று, ஒரு அன்பு இருக்கும் புதனுக்கு ஆயில்யத்தின் மேலே. சார் ஆயில்ய நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதா சார்? பொண்ணை கல்யாணம் பண்ணால் பொய்யது. ஆயில்ய நட்சத்திர பொண்ணுக்கு அந்த தோஷம் இல்லை. தோஷமெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்போ இருந்து சார்? 2020 முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதுக்கெல்லாம் நுட்பமான காரணம் இருக்குது, தனியாக பேசுவோம் அல்லது விளக்கமாக பேசணும். இதை கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆயில்யத்திற்கு, ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு தோஷம் இல்லை. சரி, புதன் ஆயில்யத்துக்கு தொல்லை குறைவு. ஆனால் மொத்தத்தில் கடகத்துக்கு தொல்லை உண்டு. வழிபாடு முக்கியம். பேச்சில், வருமானத்தில் சிக்கல் உண்டு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. செவ்வாய்க்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடணும். குலதெய்வ கோயிலில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போயிட்டு வரணும். தூரமாக இருந்தால் யாராவது ஒருத்தராவது அனுப்புங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கைத்தால நரகனை அப்பமுடவள் பரி கப்பிய கரிமுகர் அடிவேணி கற்றிடு மடியவர் புத்தியுருளைபவர் கற்பகமனவனை கடிதேகம் மத்தம் மதியம் வைத்திடுமரன் மகன் மற்போதுருளப மதையானு மத்தள வயரனை உத்தம முதல்வனை மற்றவள் மலரோடு பணிவேனே. இந்த 4 வரியாவது படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லு. அது முழுக்க நிறைய இருக்குது, படிங்க. ஏழைகளுக்கு பசியாத்திடும். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இல்லாமல் இருப்போம். கெட்டது ஓடி போயிடும். புதன்கிழமை ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரம் ஒடியினே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிக்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. இது புதன்கிழமைக்கு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லைங்க. 2 நாளுமே செவ்வாய் புதன் 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். கோபம் அதிகம். தேவையற்ற பேச்சு, கெத்து, அலட்டல் அதிகம். உங்களுக்கு தப்புன்னு தெரியாது, ஆனால் தப்பா. அதனால தான் சொல்கிறோம், கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு செவ்வாய், 7 தெற்கு பச்சை புதன். நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளும் இதெல்லாம் செய்யும். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும். கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோல்வி வராது, கெடுதல் தடுக்கப்படும். உறுதி. 2 நாள் தோல்வியும் வராது, வெற்றியும் வராது. ட்ரா. 2 பேருக்கும் வெற்றின்னு அர்த்தம். செஞ்சிருங்க.
கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 2 நாளுமே பிரமாதம், உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, உங்களோட பிறவி பலம் என்ன, பேச்சு, பொறுமை, நிதானம், ஜெயிக்குங்க. கிரக நிலைகள் உதவியாக இருக்கு. அப்புறம் என்ன, கலகிறீங்க, சந்தோஷம். சித்திரைக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏங்க, சித்திரைக்கு தலைவர், செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர் செவ்வாய். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய், 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், புதன். உங்க ராசிக்கு தலைவர் வேற புதன், கிழமைக்கும் அவர் தான் தலைவர். அப்புறம் என்ன, கலக்குறீங்க, ஒரே வரி, அவ்வளவுதான். 2 நாளுமே உங்க மேல ஏகப்பட்ட பொறாம, திருஷ்டி, வைத்தறிச்சல் இருக்கு. குறைக்கணும். எப்படி, சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வத்தை நினைச்சு தீபம் போடணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் குமர குருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா. சார் அதெல்லாம் படித்தா புரியவே வேணாங்க, படிங்க. புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, படிங்க, அவ்வளோதான். மாத்திரையில் என்னென்ன இருக்குது, அது எப்படி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மாத்திரை சாப்பிடுவோமா. உடம்பு சரியில்லைன்னா, உடம்பு சரியானா போதும்ல, டாக்டருக்கு தெரியட்டும். பூமேவு செங்கமலை புத்தேழும் தேரேறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்குது. பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. குமரகுருபரர் பாருங்க, உன்னோட பாதத்தை எனக்கு காட்டுன்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்குறார். பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள். ஆர்டர், முன்னாடி நின்று காலை காட்டி, பெருணை காட்டு, காலை காட்டி நில்லு, நான் அப்படியே தொட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். இதை படிச்சு பாரு. இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். திருஷ்டி பெரிய பிரச்சனைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐயோ சிக்கல். வழிபாடு செய்யுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வீண் செலவில்லை, கவலை இல்லை, நிம்மதி உண்டு, உயர்வு உண்டு, நல்லது நடக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய், 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், புதன். சித்திரைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னும் கூடுதலாக நன்மை இருக்கும். ஏன்னா சித்திரைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் யாரு, செவ்வாய் தான். அப்புறம் என்ன, 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாம, திருஷ்டி, வைத்தறிச்சல் இருக்கு. குறைக்கணும். எப்படி, சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வத்தை நினைச்சு தீபம் போடணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் குமர குருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா. சார் அதெல்லாம் படித்தா புரியவே வேணாங்க, படிங்க. புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, படிங்க, அவ்வளோதான். மாத்திரையில் என்னென்ன இருக்குது, அது எப்படி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மாத்திரை சாப்பிடுவோமா. உடம்பு சரியில்லைன்னா, உடம்பு சரியானா போதும்ல, டாக்டருக்கு தெரியட்டும். பூமேவு செங்கமலை புத்தேழும் தேரேறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்குது. பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. குமரகுருபரர் பாருங்க, உன்னோட பாதத்தை எனக்கு காட்டுன்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்குறார். பூங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள். ஆர்டர், முன்னாடி நின்று காலை காட்டி, பெருணை காட்டு, காலை காட்டி நில்லு, நான் அப்படியே தொட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். இதை படிச்சு பாரு. இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். திருஷ்டி பெரிய பிரச்சனைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐயோ சிக்கல். வழிபாடு செய்யுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாகிரதை. வழக்கமான வேலைகள் மட்டும். கேட்டை, விசாகம், அனுஷம் 3 பேருக்கும். சார் ஒரு நட்சத்திரத்துக்கு 1 நாள் சார், நாங்கள் அதை ஒத்துக்கல. உங்கள் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. செவ்வாய்க்கிழமை ஜாக்கிரதை, கவனம், வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. புதன்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்களோட பழைய வேகம், சுறுசுறுப்பு, திடம் எல்லாம் வந்துருச்சு. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கேட்டைக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏங்க, கேட்டைக்கு என்ன, கேட்டையனுடைய தலைவர் புதன்கிழமைக்கு தலைவர் புதன். அப்புறம் அவங்க நட்சத்திரம் இல்லை புதனுக்கு. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு gift கொடுப்பார்ல, நன்மை உண்டு. 3 நட்சத்திரத்திற்கும் புதன்கிழமை நன்மை. சார் கேட்டை நட்சத்திர பொண்ணுக்கு தோஷம் உண்டா சார்? கிடையாது, முடிஞ்சு போச்சு. எப்போ இருந்து சார்? 2000 முடிஞ்சு போச்சு கேட்டை நட்சத்திர பெண்ணுக்கான தோஷம். ஆமாம், அதனால தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். கேட்டை நட்சத்திர பொண்ணு எந்த தோஷமும் கிடையாது. எப்படி சார் அது 2000 தோஷம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க? நுட்பமான காரணங்கள் இருக்கு, தனியாக விளக்கமாக சொல்கிறோம். ஆனால் தோஷம் இல்லை என்பது உறுதி. சரி, புதன்கிழமை விருச்சிகத்துக்கு சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சூரியனுக்கும் குலதெய்வத்துக்கும் தீபம் போடணும், வழிபாடு செய்யணும்.
ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். முக்கிய முடிவு கூடாது. ஏழைகளுக்கு பசியாத்தணும். குலதெய்வத்தை நினச்சி பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் படித்து பார்க்கணும். திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அருமறை தோழும் உருவே அப்படின்லாம் ஆரம்பிக்குது இல்லையா? படிக்கணும். கோயிலிருந்து படிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. இன்றைக்கி உங்களால் என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, நல்லது நடக்காது. ஏன்னா சந்திராஷ்டம் உறுதி, ஜாக்கிரதை. புதன்கிழமை அதான் சூப்பர் ஆகிட்டிங்களே, திருஷ்டி ஏகப்பட்டது வந்துருச்சு, சும்மா இருப்பாங்களா? அதனால் விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. சந்திரன் புதனோட அப்பா. இதெல்லாம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், தடுமாற்றம், தப்பான முடிவு, அதை சரின்னு சாதிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் புதன். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட இஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஜாகிரதையாக. புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், பூராடம், உத்திராடம், மூலம் நட்சத்திரத்துக்கு. செவ்வாய் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல, 6 மணிலேருந்து சரியில்லை. புதன்கிழமை முழுக்க சரியில்லை. எனவே செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 1 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஆனால் மொத்தத்தில் தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே சரியில்லை. புதன் ரொம்பவே சரி. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல. திரும்பவும் சொல்கிறோம், கவனம். 2 நாளுமே வழிபாடு முக்கியம், பிரார்த்தனை நிதானம். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளும் இதெல்லாம் செய்யும். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும், கோயிலிருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வி வராது, கெடுதல் தடுக்கப்படும். உறுதி. 2 நாள் தோல்வியும் வராது, வெற்றியும் வராது, ட்ரா. 2 பேருக்கும் வெற்றின்னு அர்த்தம். செஞ்சிருங்க. மகர ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். கலகரிங்க. அவிட்டத்துக்கு இன்னும் நன்மை உண்டு. ஏங்க, அவிட்டத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். அதனால் மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் மகர ராசிக்கு செவ்வாய்க்கிழமை சூப்பர். அப்புறம் என்ன, செவ்வாயும் உதவி பண்ணுறார். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை, மஞ்சள். புதன்கிழமை நல்லா இல்லை, சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பிடிவாதம் அதிகம், வீம்பு அதிகம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரம் குறைகளை மூஞ்சி சொல்ல மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட தான் போய் சொல்லுவோம், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது எப்படிங்க சொல்கிறது? கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது. தப்பு பண்ணியிருந்தா கூட, மோசமாக நடந்துக்கிட்டா கூட, ஏன்னா தான் கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அந்த மாதிரி இது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களோட பேச்சு, உங்களோட நடவடிக்கை இன்று சிறப்பாக இல்லை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. செவ்வாய்க்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடணும். குலதெய்வ கோயிலில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போயிட்டு வரணும். தூரமாக இருந்தால் யாராவது ஒருத்தராவது அனுப்புங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கைத்தால நரகனை அப்பமுடவல் பரி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடு மடியவர் புத்தியுருளைபவர் கற்பகமனவனை கடிதேகம் மத்தம் மதியம் வைத்திடுமரன் மகன் மற்போதுருளப மதையானு மத்தள வயரனை உத்தம முதல்வனை மற்றவள் மலரோடு பணிவேனே. இந்த 4 வரியாவது படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லு. அது முழுக்க நிறைய இருக்குது, படிங்க. ஏழைகளுக்கு பசியாத்திடும். இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இல்லாமல் கெட்டது ஓடி போயிடும். புதன்கிழமை ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரம் ஒடியினே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிக்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. இது புதன்கிழமைக்கு. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, பொறுமை, வீம்பு, பிடிவாதம், அல்லட்டல், கர்வம், தான் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறது, இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. அதான நட்பு. பிரச்சனை ஆன பிறகு நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு இழுப்பாங்க. இவங்கெல்லாம் நண்பர். ஜாக்கிரதை. 2 நாளுமே நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் எங்கள் மேலே கோச்சுக்குவீங்க. சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. எங்களோட ராசி பலன் பார்வையாளர்கள் குறைவாக இருக்கிறது காரணம் அதுதான். அப்படியே சொல்லிடுறாரு. சரியில்லை 2 நாளும் பார்க்கலனாலும் கோச்சுக்காரு.
அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளும் இதெல்லாம் செய்யும். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும், கோயிலிருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வி வராது, கெடுதல் தடுக்கப்படும். உறுதி. 2 நாள் தோல்வியும் வராது, வெற்றியும் வராது. ட்ரா, 2 பேருக்கும் வெற்றின்னு அர்த்தம். செஞ்சிருங்க. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், அல்லட்டல் அதிகம், தப்பான பேச்சு எல்லாம். ஆனால் சரின்னு தோணும். ஏன்? அதான் கிரக நிலைகள் ஆடுகிற விளையாட்டு. அம்மா. அனுகூலமான எண் 2 கிழக்கு சிவப்பு திங்கள் இல்லை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் பகவான் உதவி செய்கிறார், புதனும் உதவியாக தான் இருக்கார். ஆனால் சந்திரன் உதவியாக இல்லைன்னா அந்த நாளை காலி பண்ணிடுவார். அப்படி தான் உங்களுக்கு 2 நாளும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளும் இதெல்லாம் செய்யும். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும், கோயிலிருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வி வராது, கெடுதல் தடுக்கப்படும். உறுதி. 2 நாள் தோல்வியும் வராது, வெற்றியும் வராது. ட்ரா, 2 பேருக்கும் வெற்றின்னு அர்த்தம். செஞ்சிருங்க. நேயர்களே, இன்று அமாவாசை பிற்பகல் 12லிருந்து 4க்குள்ள குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.